நண்பர்களே, நாம இப்போ மலேசியா மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி மலேசியா காசு 10 வெள்ளி. இந்த 10 வெள்ளியை வச்சு 3 வேளையும் மலேசியாவில் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறதா இன்னைக்கு டார்கெட். வாங்க போகலாம். நம்ம காலையில் சாப்பிட்றதுக்காக ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மஸ்ஜித் இந்தியா வந்திருக்கோம். மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிற இந்த ஸ்டால் கடையில் வந்து நம்ம போய் இப்போ சாப்பிட போகிறோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 இங்கே வாங்க. ரொட்டி சாணை எவ்வளோண்ணே? ஒன்று ஒரு வெள்ளி 50 காசு. ஒரு ரொட்டி சாணை ஒரு வெள்ளி 50 காசு. ஓகே, அப்போனா வந்து ஒரு 2 ரொட்டி போடுங்கண்ணே நமக்கு. ரைட்டு. மஸ்ஜித் இந்தியா அந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த கடையை பார்க்கலாம். இதில் வந்து 2 கடை இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் எந்த ஊர்? அபிராமம். ஓகே, சூப்பர். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? இளையாங்குடி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் அதிகாரி. ஓகே, ஸோ எல்லாம் வந்து ரெகுலர் கஸ்டமர் இந்த கடையில். நண்பர்களே வாங்க, நம்ம காலையில் ரொட்டி சாணை சாப்பிடுவோம். டாடா சொல்லுங்க. ஒண்ணே ராம்நாதா. ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே. என்னண்ணே மீன் கறியா? இது மீன் கறி, பருப்பு கறி. ஓகே ஓகே. வாங்க, இப்படி சுட சுட ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மக்களே வாங்க ரொட்டி சாணை சாப்பிடுவோம். இப்போ நம்ம 2 ரொட்டி வாங்கியிருக்கோம். ஒரு ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி 50 காசு. ஸோ ரெண்டு ரொட்டி சாணை வந்து 3 வெள்ளி. 10 வெள்ளியில் 3 வெள்ளி காலி. வாங்க சாப்பிடுவோம். ஐஸ் ஹோம் காசா தான் ஃப்ரீயா? ஃப்ரீ எல்லாத்துக்கும் ஃப்ரீயா? ஃப்ரீ. ஓகே, ஐஸ் ஹோம் வந்து ஃப்ரீ, பச்சை தண்ணி வந்து காசு கிடையாது. அதனால இப்போ நமக்கு வந்து இந்த கடையில் 3 வெள்ளி காலையில் செலவு. வாங்க நம்ம ரொட்டி சாணை சாப்பிடுவோம். கடை பேர் என்னென்ன? ரெஸ்டாரண்ட் அஜ்மல். நம்ம கடை பேர் ரெஸ்டாரண்ட் அஜ்மல். ஓகே மக்களே வாங்க ரொட்டி சாணை சாப்பிடுவோம். வேற தண்ணி தரவா? சேத்தனி. ஆஹா, அருமையா இருக்கு. சேத்தனி தரவா? இல்லைண்ணே, 2 ரொட்டி தான் வாங்கியிருக்கோம். ஆனால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே அந்த சாம்பார், அந்த தாலை ஊற்றி மீன் கறி, அப்புறம் வந்து அந்த சம்பல் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டு. ஆஹா, கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. இந்த ரொட்டி சாணை பிச்சு போட்டு இப்படி எல்லாம் சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு. இந்த மஸ்ஜித் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள், ஸ்டால் கடைகளில் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் ரொட்டி சாணை. பாய்ண்ணா. ஓகே தான் ஓகே தான் ஓகே பாய். நீங்கள் பரலையா? கொட்டாவேலா? ஓகே ஓகே. ரொட்டி சூப்பராக இருந்ததுண்ணே. நல்லது நல்லது. ஓகே ஓகே, சிறப்பாக பண்ணுங்க தம்பி. ஓகே, ரொட்டி அருமை. அருமை அருமை, சூப்பர். உண்மையிலே இப்போ நம்ம காலையில் ரொட்டி சாணை சாப்பிட்டோம். 2 ரொட்டி சாணை 3 வெள்ளி. இப்போ பேலன்ஸ் 7 வெள்ளி இருக்குது. ஸோ இந்த 7 வெள்ளிக்கு அடுத்து மத்தியான சாப்பாடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மத்தியானம் பார்ப்போம். மத்தியானம் ஒரு 4 வெள்ளி 5 வெள்ளிக்குள்ளே சாப்பிட்டா தான் நைட்டு 2 வெள்ளிக்கு ஏதாவது சாப்பிட முடியும். பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நம்ம வங்சா மாஜு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கறி அடுப்பு ஸ்டால் அப்படிங்கிற ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பாலம் இருக்குது பாருங்க, அதுக்கு கீழே வந்து இருக்குது. ஏரியா பேர் வந்து வங்சா மாஜு ஏரியா பேர். இங்கே வந்து கீழே ஸ்டால் கடை தான், கறி அடுப்பு ஸ்டால். அதாவது 5 வெள்ளிக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். நம்ம வந்து 5 வெள்ளிக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம். யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரதர் இருந்தார். பிரதர் பேர் வந்து சல்மான். இங்கே வந்து டிக்டாக் வீடியோலாம் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்களை வந்து எனக்கு வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கேன், நான் பர்சனலாக தெரியாது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போடுறீங்க, பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருக்குது, கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களுக்கு. வீடியோஸ் சூப்பர், உங்களோட ஸ்டைல் நல்லா இருக்குது வீடியோ. அண்ட் இன்னைக்கு உங்களை பார்த்து சந்தோஷம். ஸோ இவரோட வீடியோ பார்க்குறவங்க, நம்ம மலேசியன்ஸ் பார்க்குறீங்கன்னா இவரோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவரும் நம்மளோட நாட்டில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, அந்த சப்போர்ட் நீங்களும் பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட சாப்பாடு 5 வெள்ளி கேள்விப்பட்டேன். எப்படி? ஆமா, நம்ம கடையில சாப்பாடு 5 வெள்ளி. பொரிச்ச கோழி, பொரிச்ச மீன், இல்ல பொரிச்ச கோழி இல்ல பொரிச்ச மீன், கேபேஜ், மீன் கறி இல்ல கோழி கறி ஊத்துனா 5 வெள்ளி தான். ஓ, பொரிச்ச மீன் அல்லது பொரிச்ச கோழி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓ சூப்பர்க்கா. அப்புறம் கறி ஊத்திக்கலாம், சாப்பாடு. ஆமா, மீன் கறி இல்ல கோழி கறி ஊத்திக்கலாம். ஓகே, சாப்பாடு வந்து நீங்க பிளேட்ல நம்ம கொடுத்துருவோம். பிளேட்ல கொடுத்துருவீங்க. ஓகே, எனக்கு ஒன்று கொடுங்க. ஒரு மீன் வச்சு கொடுங்க சாப்பாடு. வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட போறோம். போதும்க்கா போதும். ரைஸ் போதும்க்கா. உங்களுக்கு என்ன சிக்கன் கறி வேணுமா, ஃபிஷ் கறி வேணுமா? மீன் கறி ஊத்துங்க. மீன் கறியா? மீன் கறி நம்ம கடையில ஸ்பெஷல் தான். மீன் கறி ஸ்பெஷல். பவாலி தம் சூப்பரா இருக்கு, பார்க்கவே நல்லா திக்கா இருக்கு. தனியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமாவா? ஓ, தலை இருக்கு, வால் இருக்கு.
இதுவும் 5 வெள்ளியா? இது 5 வெள்ளி இல்ல. இது கூட பொரிச்ச மீன். பொரிச்ச மீன், பொரிச்ச கோழி தான். ஓகே, பொரிச்ச மீன் கொடுத்துருங்க. சோ கேபேஜ் வைக்கிறோம். ஓகே, ஒரு வெஜ் ஒரு மீன். எஸ், பொரிச்ச மீன். பொரிச்ச மீன் 5 வெள்ளி. ஓகேக்கா, சூப்பர். நம்ம எங்க இருக்கோம்னா டேசஸ் தப்பாக் ஆர்டிஎஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். ஓகே, அது பக்கத்துல டியூஸ்டே டு சண்டே இருப்போம். காலைல 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் லஞ்ச் வைக்கிறோம். வாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 5 வெள்ளிக்கு மீன் சாப்பாடு சாப்பிடுவோமா? நல்லா சோறு நிறைய வச்சிருக்காங்க. மீன் குழம்பு சூப்பரா இருக்குங்க. எல்லாம் புளிப்பா, எல்லாம் அப்படியே வெந்தயம்லாம் போட்டு, வெந்தயம், கடுகு, உளுந்து, நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல மீன் குழம்புனாலே தமிழ்நாடு ஸ்டைல் தானே. சூப்பர். மீன் கிடைக்குதாங்க. ஒரு மீனே எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வெள்ளி 4 வெள்ளி சொல்லுவாங்க ஒரு மீனே. சோறு எல்லாம் சேர்த்து நல்ல பட்ஜெட்டா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. 5 வெள்ளிக்கு நல்ல அழகா பட்ஜெட்டில் நல்லா வயிறார சாப்பிடலாம். உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அருமையான ஒரு சாப்பாடுங்க. மீன் குழம்பு சூப்பர். ஒட்டுமொத்த சாப்பாடு இழுத்துருச்சுப்பாங்க. குடிக்கிற தண்ணி வந்து நீங்கள் தனியாக வாங்கணும். ஓகேங்களா? இது சாப்பாடு மட்டும் 5 வெள்ளி. இது ஸ்டால் கடை மாதிரி, எல்லாமே ஸ்டால் கடை. ஸோ அதனால் நீங்கள் தனியாக வந்து வாங்கணும். இது வந்து நம்ம பிரதர் சல்மான் விட்டு வச்சுட்டு அவர் தான் வீடியோ எடுக்கிறாப்புல. சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து 5 வெள்ளி, காலையில் ஒரு 3 வெள்ளி, மொத்தம் 8 வெள்ளி காலி. இன்னும் பேலன்ஸ் 2 வெள்ளி நைட்டுக்கு பார்ப்போம். ஓகேக்கா, சூப்பர்க்கா, சூப்பராக பண்ணுங்க. நல்லபடியாக இருக்குது. சாப்பாடு அருமையாக இருக்குது. ஓகேக்கா, ஓகே ப்ரோ, பாய். பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் வீடியோவில் பார்ப்போம். நீங்க 2 வெள்ளி பேலன்ஸா? ஆமாம். 2 வெள்ளி. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டு வீடியோ முடிச்சிருங்க. ஓகே 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 ப்ரோ, பாய். ஓகே ப்ரோ, டேக் கேர். பாய் பாய். ஓகே நண்பர்களே, இப்போ ஈவினிங் மணி வந்து கரெக்டாக ஒரு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து இப்போ வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வரங் நாசிலிமா பனாஸ். நாசிலிமா சாப்பிட போகிறோம் நைட்டு. இங்கே வந்து ஒரு நாசிலிமா 1 வெள்ளி தான். 2 நாசிலிமா 2 வெள்ளிக்கு சாப்பிட்றலாம். நல்லா மழை பெய்யுது. ஸோ விடாத மழையிலும் நம்மளுடைய பணியை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதான் பாருங்க, ரெஸ்டாரண்ட் வரங் நாசிலிமா பனாஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாசிலிமா 1 வெள்ளி. இந்த பாருங்க, இதான் அளவு. அதான் பிறப்பா சத்துரிங்கி சத்துரிங்கி சேஜா 1 வெள்ளி மட்டும்தான் மக்களே. அதுவும் வாழை இலையில வச்சு அழகா கம்மன்னு சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க. 3 மணிக்கு, ஈவினிங் 3 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3 மணி வரை இருக்குது மக்களே. நாசிலிமா வந்தீங்கன்னா கிடைக்கும். 1 வெள்ளி தான். வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா 2 நாசிலிமா எடுத்துக்கிறோம். ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் விருப்பமானதை வந்து சாப்பிட்டுக்கலாம். நாம வந்து நாசிலிமா 2 எடுத்தாச்சு. வாங்க டூவா. ஓகே ஓகே. நண்பர்களே, 1 வெள்ளி நாசிலிமா கடைசியாக 2 வெள்ளிக்கு 2 நாசிலிமா வாங்கியாச்சு. இன்னைக்கு 10 வெள்ளி கணக்கு முடிஞ்சிச்சு. அதான் பாருங்க, இதான் வந்து 1 வெள்ளி நாசிலிமா. பார்த்துங்க, மலேசியாவில் 10 வெள்ளிக்கு 3 வேளையும் சாப்பிடலாமா? சாப்பிட்லாம். ஓகே, இந்த நாசிலிமா முதல்ல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சம்பல் பார்க்க நல்லா திக்காக இருக்கு. வாவ், நல்ல இனிப்பா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. இனிப்பு காரம் எல்லாம் சேர்த்து. ஆனால் இந்த சோறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் எடுத்து வச்சோம்னா 1 வாயில் எடுத்து வச்சிடலாம். ஸ்பூனில் எடுத்து வச்சோம்னா ஒரு 3 கரண்டி வைக்கலாம். ஒரு 4 கரண்டி வைக்கலாம். சம்பல், ஈகாம்பிளிஸ், முட்டை இது எல்லாமே இருக்கு. ஆனால் வெள்ளரிக்காய் இல்லை. ஆமாம், இன்னொன்று, நான் வீடியோவில் வந்து இந்த நாசிலிமான்னு சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கோவப்படுறீங்க. இத்தனை நாளாக நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நாசிலிமானா கருவாடு, முட்டை, சோறு, சம்பல், அப்புறம் அந்த வெள்ளரிக்காய், இந்த 5 பொருள் உள்ளக்கு இருக்கிறதுனால நாசிலிமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இது பேர் வந்து நாசிலிமா. 5 பொருள் இருக்கா, அதனால் நாசிலிமா போல நினச்சிட்டு நான் வீடியோவில் சொன்னேன். மலேசியா மக்கள் நிறைய பேர் அது நாசிலிமா இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்க. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்குங்க. நல்லா இனிப்பா இருக்கு. சம்பல் இனிப்பு, உரப்பு, கருவாடு, சூப்பர். ஒரு 2 நாசிலிமா சாப்பிட்டீங்கன்னா நைட்டு டின்னர் முடிஞ்சு போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பில்லு இருக்கு. அது உங்கள் விருப்பம். ஒன்று முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட். ஆனால் அந்த வாழை இலையில வச்சுருக்காங்க பாருங்க, நல்லா கம்மன்னு மணக்குது. இது சில சாப்பாடு பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் உண்மையில் உடம்புக்கு ரொம்ப கெடுதி.
இந்த மாதிரி வாழை இலையில் கிடைக்கிறத சாப்பிடுங்க. ஒரு ரைஸ் நல்லா இருக்கு. கடை வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மட்டும் லீவு. செவ்வாயிலேருந்து ஞாயிறு வரைக்கும் இருக்குது. திங்கக்கிழமை லீவு. பத்து வெள்ளி முடிஞ்சு. அபேஸ் சூப்பர். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டது 3 வேளையும் 10 வேளைக்கு சரியாக சாப்பிட்டாச்சு, ஓகே. ஆனால் இந்த சாப்பாடு நம்ம ஒவ்வொரு கடையும் தேடி அலைஞ்சோம் பாருங்க, அதுக்கு டாக்ஸி செலவு மட்டும் 50 வெள்ளி. இதுக்கு பருத்தி முட்டை குடலே இருக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. புரிஞ்ச ஆளுக்கு பிஸ்தா, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒரு கண்டென்ட்காக நம்ம இதை பண்ணுறோம். 10 வேளைக்கும் கிடைக்கும். ஸோ இந்தந்த இடங்கள்ல இந்தந்த கடைகளில் இந்த விலையில சாப்பாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதான் இந்த கண்டென்ட் நோக்கம், ஓகேங்களா? ஸோ நம்ம நினச்ச மாதிரி 10 வேளைக்கு சாப்பிட்டாச்சு ஃபுல் டே. இதே போல் அடுத்த நல்ல சிறப்பான நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.